பிரைஸ் பீ டு காட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் பிப்ரவரி மாதத்துடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்துடைய 2வது பகுதி. சுதந்திரமான பலனை கர்த்தராலே பெறுவீர்கள். ஹல்லேலூயா. Colossians chapter 3 and verse 24. From the Lord you will receive the reward of the inheritance. ஆண்டவரிடத்திலிருந்து இந்த மாதத்தில் நாம் பலன்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். நாம் செய்த காரியங்களுக்கு என்னெல்லாம் காரியம் நாம் செய்திருக்கிறோமோ அதற்குரிய பலனை ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு தருவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டுடைய வாக்குத்தத்த வசனத்தை பார்க்கும்போது கர்த்தர் மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். அப்போ இந்த ஆண்டிலே இந்த 2வது மாதத்திலே கர்த்தர் மேன்மைப்படுத்துவது மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு பலன்களை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால எந்த மனுஷர் இடத்துலேருந்து நாம் அப்ரிசியேஷன், அவங்க இப்படி சொல்லணும், நான் இவ்வளோ நன்மைகளை செஞ்சேன், அவங்க நல்லது நல்லா இருக்குது, நீங்கள் இப்படி எனக்கு செஞ்சீங்கன்னு சொல்லலை என்று நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியது அவசியமில்லை. ஏன்னால் கர்த்தரே உங்களுக்கு பலன் அளிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அதே வசனங்களை நாம் வாசிப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று வேத வசனம் சொல்கிறது. அப்போ நம்ம செய்கிற காரியங்கள் எதை செய்தாலும் இது இந்த மனுஷனுக்கு நம்ம செய்கிறோம், இவங்களுக்காக நம்ம செய்கிறோம், அவங்களுக்காக செய்கிறோம் அப்படி என்று செய்யாமல் நம்ம வேலை செய்கிறது, நான் வேலை செஞ்சாதான் என்னுடைய குடும்பம் செழிக்கும், உண்மைதான். ஆனால் அந்த வேலையை கூட நமக்கு கர்த்தர் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அப்போ அதை செய்யும் பொழுது இது கர்த்தர் பார்க்கிறார் என்று சொல்லி அதில் உண்மையாகவும் அதில் கவனமாகவும் நாம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அப்போது எதை செய்தாலும் கர்த்தருக்காக, கர்த்தர் பார்க்கிறார் என்ற அந்த உணர்வோடு நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் மனுஷருக்காக நாம் செய்கிறோம் என்று, அதனால் அது அப்படி செய்யும் போது தான் ஐயோ மனுஷரை எனக்கு ஒரு தேங்க்யூ கூட சொல்லலையே, இது நல்லா செஞ்சுருக்கீங்கன்னு கூட சொல்லலையே என்று நமக்கு ஒரு அந்த எண்ணங்கள் வரும். ஆனால் கர்த்தருக்காக என்று நாம் செய்யும் பொழுது, எதை செய்தாலும் கர்த்தருக்காக நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் செய்யும் பொழுது நாம் அதில் சோர்ந்து போக மாட்டோம். ஏன்னா மனுஷருங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ணாத பொழுது நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். நமக்கு தான் தெரியும் அந்த காரியத்தை நாம் எப்படி செய்திருப்போம், நம்ம எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்போம் அவங்களுக்கு அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு தான் தெரியும். ஆனால் அதை பற்றி அவங்க பேசவே இல்லையே, ஒன்றுமே சொல்லலையே என்று சொல்லி நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் எதை செய்தாலும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தருக்காக செய்கிறோம் என்று சொல்லி நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா மனுஷர்கள் நாம் செய்கிற நன்மைகளை மறந்து போய்விடுவார்கள். நம்ம அது அவங்க கடமை ஏதோ செஞ்சுட்டாங்க, இல்லைனா அந்த நேரத்துக்கு ஒரு வேளை அப்படி சொல்லி அதுக்கப்புறமா மறந்து போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் அதுக்காக எவ்வளோ பிரயாசப்பட்டீங்க, நீங்கள் அதனால் எவ்வளோ சாப்பிடல, நீங்கள் அதனால் எவ்வளோ செலவு பண்ணீங்க, அதெல்லாம் மனுஷருக்கு தெரியாது. அந்த காரியம் அவங்களுக்கு சேர்ந்துச்சா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் மனுஷர்கள். ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாது. எல்லாவற்றையும் அவர் கணக்கிலே, நினைவிலே வைத்திருக்கிறார், நம்ம செய்கிற எல்லா காரியங்களிலும். அப்போது நன்மை மாத்திரமல்ல, தீமையையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம என்ன செய்கிறோம் என்று எல்லாவற்றையும் கர்த்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் அந்த நடவடிக்கைகளை பார்க்கிறோம். ஒரு மனுஷர், அவர் பேர் கொர்நேலியு. அவர் சிசேரா என்ற ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்திருந்தார். அவர் ஒரு 100க்கு அதிபதி. இத்தாலிய இராணுவத்தில், அந்த பட்டாளத்தில் அவர் ஒரு 100க்கு அதிபதியாக இருக்கிறார். He was a centurion in the Italian regiment. அப்போது ஒரு நல்ல ஒரு அத்தாரிட்டி, ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு மனுஷர். அந்த வசனத்தில் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், அவன் தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இந்த கொர்நேலியுவை பற்றி நம்ம ஒரு சாட்சி அந்த 2வது வசனத்திலே அவ்வளோ அழகாக அவரை பற்றி கூறியிருக்கிறது. என்னவாம், அவர் தெய்வ பக்தி உள்ளவனாய் அவர் இருந்தார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த 2வது லைனை பாருங்க, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான். அப்போது வீட்டில் ஒரு மனைவி, பிள்ளைகள், ஒருவேளை மனைவியோட பெற்றோர்களோ கணவரோட பெற்றோர்களோ யார் இருந்தாலும் அந்த தெய்வ பயத்தோடு கூட
அவர் அவங்களோட கூட இருந்தார் என்று பார்க்கிறோம். முதலாவது, அவர் தேவ பக்தி உள்ளவர், கர்த்தருக்கு பயந்தவர். He feared God. ரெண்டாவது பார்க்கும்போது அவர் அவ்வளோ பெரிய அதிகாரி, வெளியில் அதிகாரி. அப்போ நிறைய பேர் வெளியில் பெரிய போஸ்டில் இருந்தாலும் வீட்டில் வந்தாலும் என்ன பண்ணுறாங்க, அதே அதிகாரத்தோடு அந்த நம்ம இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் என்று அதிகாரம் பண்ணி கொண்டு இருப்பார்கள். வீட்டில் மனைவி இடத்துலையும் சரி, பிள்ளைகள் இடத்துலையும் சரி, அவங்க மாமனார் மாமியார் இடத்துலையும் சரி, எல்லாம் அந்த பொசிஷனில் தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் இவரை பார்க்கும்பொழுது வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து, அப்போது எவ்வளோ ஒரு பெரிய சாட்சி பாருங்கள். அப்போது என்னதான் அதிகாரத்தில் நம்ம இருந்தாலும், என்ன பொசிஷனில் கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்தினாலும், நம்ம வீட்டில் முதலாவது நாம் கர்த்தருடைய அந்த பயத்தில் நாம் இருக்கும்பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் அன்பு செலுத்தி, ஒருத்தரோடு அந்த அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அந்த எல்லாவற்றிலும் அந்த ஒழுங்கில் நம்ம இருந்து, வெளியில் மாத்திரம் நல்லா நல்ல ஒரு முகத்தை காண்பித்து வீட்டுக்கு வரும்பொழுது பிள்ளைகளிடத்திலும் பெற்றோர்களிடத்திலும் சரி, மனைவி கணவரிடத்திலும் சரி, நம்ம இன்னொரு முகத்தை, நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. நிறைய குடும்பம் அப்படி தான் இருக்கிறது. வீட்டில் சமாதானமே இல்லை. வீட்டில் 4 பேர் 5 பேர் தான் இருப்பார்கள், ஆனால் ஒருத்தரை ஒருத்தர் பேசிக்கொள்வதே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே பார்க்கிறோம், இவர் எப்படி இருந்தார், வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ there was discipline everywhere. வெளியிலையும் அவர் தேவனுக்கு பயந்திருந்தார், வீட்டிலும் அவர் தேவனுக்கு பயந்திருந்தார். அவருடைய பிஹேவியர், அவருடைய கேரக்டர் எல்லாமே கர்த்தருக்கு முன்பாக சரியாக இருந்தது என்று பார்க்கிறோம். அப்போது அந்த 3ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஒரு மத்தியான வேலையில் ஒரு 9ஆம் மணி நேரம், ஒரு நம்ம டைம் படி ஒரு மத்தியானம் 3 மணிக்கு அவருக்கு ஒரு தரிசனம் வருகிறது. அந்த தரிசனத்திலே ஒரு தேவதூதர் வருகிறார். அப்போது 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போது கொர்நேலியு என்ன செய்கிறார், அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். இவர் என்னாச்சு அப்படின்னு கேட்குறார். தேவதூதர் சொல்கிறார், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. அந்த வசனத்தில் பார்த்தோம், எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். அப்போது அந்த ஜெபங்கள் தேவனுடைய சந்நிதியில் எட்டி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் செய்த தர்மங்கள் எல்லாம் தேவனுடைய சந்நிதியில் எட்டி இருக்கிறது என்று அந்த தேவதூதர் அவரிடத்தில் கொடுத்துருக்கார். அப்போது God has an account of everything. நம்ம செய்கிற எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். நம்மளுடைய ஜெபமாக இருந்தாலும் சரி, நம்ம மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறதா இருந்தாலும் சரி, சேரிட்டி செய்த எது செய்தாலும் கர்த்தர் அதில் ஒரு கணக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தீமை செய்தாலும் அது கணக்கிலே இருக்கிறது. அப்போது நம்முடைய நோக்கம் என்னவா இருக்க, நம்முடைய நோக்கம் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், ஒரு நல்ல மனுஷனா இருக்கணும், அது கிடையாது. நம்முடைய நோக்கம் என்னவா இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, நாம் இன்னும் கிறிஸ்துவை போல நான் மாற வேண்டும், நான் கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும். அதுதான் நாம் நாம் காரியங்களை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. எதை செய்தாலும் என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. Your desire should be to become more like Christ. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை போல நான் இன்னும் மாற வேண்டும். ஹல்லேலூயா. நாம் கிறிஸ்துவை போல மாறும் பொழுது நம்முடைய கேரக்டர், நம்முடைய பிஹேவியர், நம்முடைய குணங்கள், நம்முடைய குணலட்சணங்கள், நம்முடைய மோட்டிவ்ஸ், ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறோம், அது நல்ல நோக்கத்தோடு எண்ணத்தோடு நாம் செய்கிறோமா, கெட்ட எண்ணத்தோடு செய்கிறோமா, இல்லைனா அவங்க பார்க்கணும் என்று செய்கிறோமா, அவங்க செய்ததுனால நான் இன்னும் பெட்டராக செய்யணும் அதனால நான் செய்கிறேனா என்று எல்லாவற்றிலும் மிக ஜாக்கிரதையாக நம்முடைய காரியங்களை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். நாம் எப்படி வீட்டில் எப்படி பிஹேவ் பண்ணுறோம், நம்ம எப்படி பேசுகிறோம் ஒருத்தர்கிட்ட, அது நம்முடைய மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மாமியாராக இருந்தாலும் சரி, நாம் எப்படி பேசி கொண்டு இருக்கிறோம். இல்லைனா வண்டி ஓட்டும்பொழுது யாராவது குறுக்க வந்து அப்படின்னா நம்ம அவங்கக்கிட்ட நம்ம எப்படி பேசுகிறோம், எல்லாவற்றிலும் நாம் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுதான் ஹல்லேலூயா, நாம் கிறிஸ்துவை போல மாறுகிறது. அதில் தான் ஆண்டவர் இன்னுமாய் பலனளிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது எல்லாம் செய்துட்டு இன்னும் எனக்கு பலனே வரல, நம்ம ஏமாந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஆண்டவர் பலனளிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் நல்லது யோசிக்கும் பொழுது, நல்லது செய்யும் பொழுது, நன்மைகளை நாம் கையாளும் பொழுது கர்த்தர் அதுக்கு பலனை கொடுக்கிறார். நாம் மற்றவர்களுக்கு நன்மை நினைக்கும் பொழுது, நல்லதை நினைக்கும் பொழுது ஆண்டவர் அதற்கு பலனை கொடுக்கிறார்.
வேதத்திலே பார்க்கும்பொழுது நிறைய இடங்களிலே யார் யாருக்கெல்லாம் ஆண்டவர் பலனை அளிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ஏசாயா 40ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். இதுதான் நம்முடைய விசுவாசம். அவர் தமது புயத்தில் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது. அப்போ நமக்காக வைத்திருக்கிற அந்த ரிவார்ட், அந்த பலன் ஆண்டவர் கொண்டு வருகிறார். அப்புறமாக பாருங்கள், அவரோட கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது என்று பார்க்கிறோம். அப்போ பிரதிபலன் என்று பார்க்கும்பொழுது, அதாவது நாம் செய்கிற நற்குணங்கள் அவருக்கு முன்பதாக இருக்கிறது, நம்ம செய்த காரியங்கள் அவருக்கு முன்பதாக இருக்கிறது. The work that you have done is before him. அவருடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது. அதனால என்ன நன்மை நீங்கள் செய்கிறீங்களோ, இதுக்கு எனக்கு பலனே வரல, அப்ரிஷியேட்டே பண்ணலை அப்படி என்று நீங்கள் ஒரு வேளை யோசிக்கலாம். பட் டோன்ட் கிவ் அப், டோன்ட் கெட் டயர்ட் ஆஃப் இட். நீங்கள் என்ன நன்மை செய்கிறீங்களோ அதை செய்து கொண்டே இருங்கள். டோன்ட் கிவ் அப். ஏன்னா நம்முடைய பலன் ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் பார்க்கிறோம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஹல்லேலூயா. நன்மை செய்யும்பொழுது தளர்ந்து போகாமல் அதை செய்து கொண்டே இருங்கள். இது நன்மை, இது ரொம்ப நல்லது, இது மற்றவங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது, என் குடும்பத்துக்கு நல்லது, கர்த்தருடைய நாமம் இதன் மூலியமாக மகிமைப்படுது என்றால் அதை செய்து கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. அந்த நன்மையை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு அந்த நன்மைக்கு கர்த்தர் நிச்சயமாகவே பலன் அளிப்பார். அது மாத்திரமல்ல, நாம் தீர்க்கதரிசிகளுக்கு, ஊழியக்காரங்களுக்கு, கர்த்தருடைய வேலையை செய்கிறவர்களை கனப்படுத்தும் பொழுது, அது மத்தேயு 10ஆம் அதிகாரம் 41, 42 பார்க்கும்போது, அவர்களுக்கெல்லாம் ஒரு கிளாஸ் தண்ணி நம்ம கொடுத்தா கூட அதை கர்த்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார். அதோடைய பலனை நீங்கள் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம செய்கிற எல்லா காரியத்தையும் இவங்க பார்க்குறாங்களா, அவங்க பார்க்குறாங்களா? ஏன்னா மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம்ம சில சேரிட்டி செய்யும் பொழுது எல்லாருக்கும் சொல்லி, நான் இந்த ஆர்ஃபனேஜுக்கு போய் இதை கொடுக்க போகிறேன், இவங்களுக்கு அதை கொடுக்க போகிறேன், அதை கொடுக்க போகிறேன்னு நான் சொல்லாமல் குவைட்டாக போய் நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்துட்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. அதனால அந்த குவைட்டாக நீங்கள் செய்கிறீங்க பாருங்கள், அந்த சைலண்ட்டாக செய்கிறத ஆண்டவர் அதை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்களுக்கு அந்த பலனை தருவார் என்று வேதவசனம் சொல்கிறது. அதுக்கு வேண்டிய கனத்தை தருவார் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்ன பலனை அளிப்பார்? நான் பேசிக்கொண்டே போகிறேன். என்ன பலனை அளிப்பார் என்று பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஹல்லேலூயா. அதாவது நம்ம ஒரு மனுஷருக்கு ஏதோ ஒரு நல்லது செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எதிர்பார்க்குறது, நம்ம இப்படி செஞ்சால் அவங்க இதை நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, நம்ம இதை இவங்களுக்கு செஞ்சால் இதை நம்மளுக்கு கொடுத்துருவாங்க என்று நம்முடைய எண்ணமெல்லாம் அப்படி இருக்கும். ஆனால் கர்த்தர் கொடுக்க போகிற பலன்களை பார்க்கும்பொழுது கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்போது நம்ம எதிர்பார்க்காத ஒரு பலன், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்தில் வருகிற பலன் எல்லாம் யோசிக்கும் போது, அதாவது அன்இமேஜினபிள், நீ யோசித்தே பார்த்துருக்க மாட்டேங்க, இது ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரா, இதை போய் கொடுத்துருக்கிறாரு, வா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்முடைய தேவன் காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் நம்மளுக்கு பலனை கொடுத்தால் அது சின்னதாக இருக்கும், அது ஏதோ அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற காரியமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் நமக்கு அந்த பலனை கொடுக்கும். when God rewards you, நீங்கள் சைலண்ட்டாக குவைட்டாக அந்த சின்னதாக நீங்கள் செய்கிற அந்த நன்மையை கர்த்தர் உங்களுக்கு வெளியரங்கமாக, கர்த்தர் பெரிதாய் கர்த்தர் பலன் அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. He rewards you in public for all the good that you do in secret. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதனால் நன்மையை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்க. பிசாசானவன் அந்த சோர்வை கொண்டு வருவான், தளர்ந்து போகிற அந்த சூழ்நிலையை கொண்டு வருவான். ஆனால் ஐயோ இது அப்படியே இருக்குதே, நான் எவ்வளவோ நன்மையை செய்கிறேன் ஆனால் ஒன்றுமே ஆகலையே என்று ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் பார்க்கும்பொழுது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், ஐ பிளான்டட், அந்த விதையை நான் விதைத்தேன், அப்போலோ தண்ணி பாய்ச்சினார், ஆனால் விளைச்சல் எங்கேருந்து வருகிறது, growth எங்கேருந்து வருகிறது என்று பார்க்கும்பொழுது ஆண்டவர் தான் அதை வளர வைக்கிறார். அதனால் நம்ம செய்கிற நன்மையை நாம் செய்து கொண்டே இருப்போம்.
இது கர்த்தருக்கு மகிமை தருகிறதா, நாம் செய்து கொண்டே இருப்போம். அதில் வளர்ச்சி இருக்கா இல்லையா, இதில் நன்மை நம்மளுக்கு கொடுப்பாங்களா, நம்மளுக்கு விதவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் நன்மை செய்து கொண்டே இருங்கள். அந்த பலன் வரல, மனுஷரிடத்துலேருந்து பலன் வராததுனால உங்களுடைய கேரக்டரோ உங்களுடைய குணங்களோ மாறாமல் அந்த நன்மையை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் மீண்டுமாய், அதாவது ரோமர் 14:12 ஒருத்தரும் அவங்க செய்த காரியங்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஈச் வில் கிவ் an account of what they did to God. ஹல்லேலூயா. என்ன காரியங்களை செய்தார்களோ அவங்க அதுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்போது பார்க்கும்பொழுது, அந்த கணக்கு கொடுக்கும்பொழுது, நாம் செய்த காரியங்களை ஆண்டவர் சோதித்து பார்க்கும் பொழுது, அதாவது இப்போ நம்ம ஒரு காரியத்தை நம்ம செய்து அதை கட்டி வச்சிருக்கிறோன்னா ஆண்டவர் அதை சோதித்து பார்க்க போகிறார். அப்போ 1 கொரிந்தியர் 3:14 பார்க்கிறோம், என்னென்ன காரியங்களை நீங்கள் செஞ்சு வச்சிருக்கிறீங்களோ அது கர்த்தருடைய சோதிப்பில் ஒரு அக்கினிகளை சோதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். பொன் எப்படி விளங்குவது போல நம்ம செய்கிற அந்த நற்காரியங்கள் விளங்குதுன்னா அதற்கு நீங்கள் பலனை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஏதோ வந்தால் போச்சு அப்படின்று செய்யாமல் ஆண்டவர் என்னை பார்க்கிறார் என்று செய்கிற அந்த காரியத்தை நம்ம ஒழுங்காக செய்யும் போது, if the work, அந்த வசனத்தை பார், if the work anyone has built survives, he will receive the award. என்ன காரியத்தை நாம் செய்கிறோமோ அது நம்மளுடைய மோட்டிவ்ஸ், நம்மளுடைய எண்ணங்கள் அது சரியாக இருந்தால் அது நிச்சயமாக தங்கும். ஹல்லேலூயா. அது கற்பாறையில் கட்டின வீட்டை போல இருக்கும். அப்போது அது கர்த்தர் அதற்கு பலனை தருகிற தேவனாக இருக்கிறார். அப்போது ஆண்டவர்கிட்ட நம்ம கணக்கு சொல்லும் பொழுது அப்போ ஆண்டவர் சொல்லுவார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று நாம் அந்த ரிவார்டை பெற்றுக்கொள்ள முடியும், அந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காக தான் நாம் இந்த உலகத்தில் போராடி, நான் என்ன செய்தாலும், யார் என்னை இரிட்டேட் பண்ணாலும் என் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வராது, யார் என்னை இது பண்ணாலும் நான் தூங்கி கொண்டு அப்படியே இருக்க மாட்டேன், நான் சோம்பேறித்தனத்தில் நான் இருக்க மாட்டேன், எனக்கு இருக்கிற தாளந்து வைத்து, எனக்கு இருக்கிற காரியங்களை வைத்து, எனக்கு இருக்கிற பலனை வைத்து நான் என்ன செய்ய முடியுமோ அதை நான் உண்மையாக நிச்சயமாக நான் செய்வேன். அப்பொழுது என் தேவனிடத்திலிருந்து இந்த மாதம் நாம் பலனை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. எல்லோரும் சேர்ந்து இதற்காக நாம் உழைப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே ஒருத்தரை கூட விடாமல் எல்லோரையும் கர்த்தர் பலன் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் தேவாதி தேவனே, ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு ஈவாய் தயவாய் கிருபையாக கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த மாதம் ஆண்டவரே முற்றிலுமாய் ஆண்டவரே ஹல்லேலூயா எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் குடும்பத்தின் அங்கத்தினர் யாவரையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தேவாதி தேவனே, அப்பா, இந்த மாதம் ஒரு அற்புத மாதமாக இருக்கட்டும் என்று யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ ஒரு குடும்பத்தையும் என் தேவனாகிய கர்த்தரப்பா நீர் ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எதை இவ்வளோ நாட்களாக நான் சோர்ந்து தளர்ந்து போய் நான் செய்த நன்மையெல்லாம் செய்யாமல் விட்டுவிட்டேன், ஆனால் இனிமேல் நான் செய்ய போகிறேன், நான் ஒழுங்காக என் காரியங்களை தெளிவாய் செய்ய போகிறேன், நான் இன்னும் கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் ஆண்டவரே ஹல்லேலூயா தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்களோ ஒருத்தரும் என் தேவனாகிய கர்த்தரப்பா உம்முடைய ஆணி கடாவப்பட்ட கரம் அவர்கள் மீது இறங்கி அவரை தொட்டு ஆண்டவரே செய்கிற காரியங்களிலே பலனும் சுகமும் ஜீவனும் தீர்க்க கட்டளையிட்டு ராஜா எல்லாவற்றையும் ஒழுங்காக கிரமமாக உடைய நாமத்தின் மகிமைக்காக செய்து ஜெயம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாங்க. ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்க ஒருத்தரும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. குடும்பமாய் நபராய் பெயராய் ஆசீர்வதிங்க. எல்லா ஜெபத்திற்கும் பதில் கொடுங்க சுவாமி. இந்த மாதத்தில் என்ன தீர்மானங்கள் என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறார்களோ குடும்பமாக தனிப்பட்ட விதமாக எதுவாக இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தரப்பா அந்த ஜெபங்களுக்கு செவி சாய்த்து ஆண்டவரே கொர்நேலியோட ஜெபம் எப்படி ஆண்டவரே சந்நிதியில் எட்டுதோ ஆண்டவரே எட்டினதோ அதை போல ராஜாவே ஆண்டவரே உங்களுடைய ஜெபம் எட்டி ராஜா ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாங்க. இந்த மாதத்தை முற்றிலுமாக கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை முற்றிலுமாக எடுத்து பயன்படுத்துங்க. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. Amen. Amen. Praise be to God. Have a wonderful, power-packed, beautiful month of February. God bless you.